வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 137 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ்லயே போயிடுச்சு. பெரிய அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டே இல்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட்டு, 160 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ்ல போணுச்சு. கடைசியில க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 137 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போதும் இன்னைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில போட்டிருக்கு. பாருங்க லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷனாவே பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்க மாதிரி தான் தெரியுச்சு. இப்போ என்னன்னா ஃபெட் மீட்டிங் இப்போ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. புதன்கிழமை இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு நைட்லேருந்து தெரியும் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆக போகுதுங்கிறது. நிஃப்டி மேலே போக போதா இல்லை கீழே இறங்க போதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னன்னா எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வெக்கேஷன் மூடில் போயிருப்பாங்க. ஏன்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வருது, அடுத்து நியூ இயர்லாம் வருது. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 502 பாயிண்ட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 695 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஐடியும் நிஃப்டி ஃபார்மா மட்டும்தான் ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. டாக்டர் ரெட்டி, ஆரோ ஃபார்மா, சன் ஃபார்மா, சிப்லா அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெய்னராக இருக்கிறாங்க. நிஃப்டி 50ல் டாப் யூஸராக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1% மேலே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதோடு இல்லாமல் பெல்லு, என்டிபிசி, பவர் கிரிட்டு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்னு சொல்லி இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாப் லூஸராக இருக்கிறாங்க. இந்துஸ்இண்ட் பேங்க்கும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம வாங்கிறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1316 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 4084 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் எஃப்ஐ வந்து 1300 கோடிக்கு தான் சேல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடித்து இறங்கிடுச்சு. எஃப்ஐ 4000 கோடிக்கு வாங்கியும் அந்தளவுக்கு ஒன்றும் இது பண்ண முடியல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து இவங்க விற்கிறது எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இல்லைன்னா ஸ்மால் கேப்பில் கரெக்டாக விற்றுட்டு போயிடுறாங்க. நம்ம டிஐ பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் அவங்க வந்து லார்ஜ் கேப்பில் அந்தளவுக்கு ஃபண்டு அந்தளவுக்கு அவங்க போகிறதில்ல. டிஐக்கு ஃபண்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எஸ்ஐபி அமௌண்ட்டு தான். ஸோ அந்த இதில் வந்து அவங்க அதிகமாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் போகுதுங்கிறத. அடுத்ததாக ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டீமர்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜனவரி 1 சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிட்டாங்க ஜனவரி 6. ஜனவரி 6க்கு பிஃபோராக யார்ட்டெல்லாம் ஐடிசி லிமிடெட் இருக்குதோ அவங்களுக்குலாம் ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஐடிசி வச்சுருந்தா ஒரு ஐடிசி ஹோட்டல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூவேஷன் வந்து ஒரு ரூ. 25 ரூ. 30 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது ஐடிசி ஹோட்டலோட வேல்யூ. ஸோ எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். இது ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்பில் வந்தது. பட் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுனால க்ளோஸ் ஆகிடுச்சு. நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு சரியான பையிங் ட்ரெண்ட் வரல. ஸோ பொறுத்து இருந்து பார்த்துட்டு இந்த ஷேர்லாம் பை பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்முக்கு பை பண்ணுறவங்க இதை இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமேஷன் பண்ணலாம். ஒரு 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இறங்க நீங்கள் ஃபண்டு போடணும். என்னென்னா சர்டன் டைமில் போடக்கூடாது. ஒரு ஸ்டாக் இறங்குது அப்படின்னா ஒரு 10%, 20% மேலே நல்லா இறங்கிடுச்சு. ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். நீங்கள் அடுத்து ஒரு 10% இறங்கும், திருப்பி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்கணும். அப்படியே ஒன் பை ஒன்னாக தான் போகணும். ஒரே சர்டன் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேர்லாம் வாங்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்துஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 965ங்கிற ரேஞ்சு வந்துருச்சு. 52 வீக் லோவை நோக்கி போய் இப்போ அதையும் கீழே போயிடுச்சு. கீழே போக ஆரம்பிச்சிருக்கு இன்னிலேருந்து. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எப்படி இருந்தாலும் ஒரு 900, 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கன்சிடர் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு இது நல்லாயிருக்கும். ஏன்னா பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 1700, 1800 இருந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கரெக்ஷன் ஆகிடுச்சு. இது இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் ரேலி ஆகிடுச்சுன்னா நல்லாவே அப் ட்ரெண்டில் போகும். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை இன்னும் பை பண்ணுங்கள்.
அடுத்ததா என்எம்டிசி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் நல்ல கரெக்ஷன்ல போயிருக்கு. ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது ஒரு 6%ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதில என்ன ஒரு நியூஸ்னா, கர்நாடகா கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அயர்ன் இதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்குமே சம்திங் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, என்எம்டிசி, செயிலு, நால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் செக்டர்ல உள்ள கம்பெனி எல்லாமே டவுன்ல நல்லாவே போயிருக்கு. இதில என்எம்டிசி வந்து ரொம்ப அதிகமா அடி வாங்கிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, இவங்களோட அயர்ன் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 35% வந்து கர்நாடகாலேருந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்னைக்கு டவுன்ல போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நியர்பை 200 ரேஞ்சுக்கு வர ஆரம்பிக்குது இப்பதான். இப்பதான் அவங்க வந்து போனஸ் ஷேர் குடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. 2:1ங்கிற ரேஷியோல குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். போனஸ்க்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு. ஆல்ரெடி இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை ஒரு 280 எபோவ் போயிருந்தது. அப்படியே ஒரு ஃபர்தர் ஃபால் ஆகி ஒரு இந்த 210ல ஒரு சஸ்டெயின் ஆகி திருப்பி கொஞ்சம் ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தது. 210லேருந்து 240 போகிறது, திருப்பி இறங்குறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால நல்ல டவுனில் போகுது. ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ போனஸ் வேறு கொடுக்க போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குங்கிறத. அடுத்ததா வாடெக் வெபாக்னு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காலையில் ஒரு 19% டவுனில் போயிடுச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 11% க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருந்தது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 2700 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தது. அந்த ஆர்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூனால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19% க்ளோஸ் ஆகி ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 11% க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிடுச்சு இவங்களுக்கு. ஏன்னா இருக்கிறதுலே இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு $317 மில்லியன் கான்ட்ராக்ட் ஆர்டர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மதிப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2700 கோடிக்கு உள்ளது. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுங்கிறதுனால ஒரு பெரிய ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி போய் பை பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஃபால் ஆகும். பிஃபோராக பார்த்தீங்கன்னா வெறும் ₹500 ₹600 ரேஞ்சில் இருந்துச்சு. அப்படியே நல்ல ஒரு இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கிற இதிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1900 ரேஞ்சுக்கு வந்தது. இப்போ ஒரு இந்த நியூஸ் இம்பேக்ட்லாம் ஒரு சின்னதாக இறங்கி இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். எப்படி இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கான்ட்ராக்டில் இவங்க இறங்குவாங்க. அவங்க போய் பேசுவாங்க. எப்படி இருந்தாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம். பிரெடாம்பல் என்டர்பிரைஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன காரணம்னு பார்த்தோன்னா, ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரீசன் தான். பட் எதனால் இப்படி நெகட்டிவாக எடுத்துட்டாங்கன்னு தெரியல. கம்மிங் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போர்டு வந்து மீட்டிங்கில் வைக்கிறாங்க. அவங்க வந்து என்சிடி பாண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அது மூலயமா பணம் திரட்டுறதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வந்து இப்போ தான் கொஞ்சம் மேலே அப் ட்ரெண்ட் போணுது. ஸோ இந்த நியூஸ் இம்பேக்ட்லாம் இன்றைக்கி இறங்கிடுச்சு. மார்க்கெட் இறங்கினா கூட இறங்கியிருந்துருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது அடுத்தது நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது இந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஒரு என்ட்ரி ஆகலாம். இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரேஞ்சில் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஸ்ப்ளிட்டு போனஸ்ன்னு சொல்லி இறங்கின ஆரம்பிச்சிது. இப்போது ஃபர்தராக ஒரு 800 840 ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் வந்துச்சு. 800 ரேஞ்சில் வந்தது. இதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிது. இப்போ ஒரு இந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு மூமெண்ட் ஆகுங்கிறத. அடுத்ததாக ஜிந்தால் ஸ்டா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நியூ க்ரீன் எனர்ஜிங்கிற ஒரு கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு 31.20% ஸ்டாக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போனது. கிட்டத்தட்ட ஒரு 10% நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தது. அப்படியே ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. கேண்டிலே பாருங்கள் நல்ல ஒரு புல் கேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்ட க்ளோஸ் ஆகி 1% மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரேஞ்சில் இருந்தது. ஸ்டாக்கு போனஸ் கொடுத்து அப்படியே டபுளாக 1:1 ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கீழே இறங்கிடுச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் அப் ட்ரெண்டில் வந்துச்சு. திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம என்ட்ரி ஆகலாம். அடுத்ததாக நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது. அது வந்து டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள் ஓப்பனில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ரைல் லைட்டிங் ஐபிஓ வந்து
இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 கோடிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டேம் கேபிட்டல் அட்வைசர் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 840 கோடிக்கு பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மமதா மிஷினரி ஐபிஓ அது ஒன்று இதாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 129 கோடிக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனதன் டெக்ஸ்டைல்ஸ் ஐபிஓ இது வந்து வருது. இது வந்து இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 கோடிக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்கார்டு என்விரோ சிஸ்டம் இது வந்து ஓப்பன் ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 192 கோடிக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓலாம் வாட்ச் பண்ணிங்க. எந்த ஐபிஓவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஹையாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இப்போ ஆல்ரெடி டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐபிஓ ஓப்பன் ஆயிடுச்சு. மொபிக்விக் ஐபிஓ, விஷால் மெகா மார்ட்டு அண்டு சாய் லைஃப் சயின்ஸ் 3 ஐபிஓ ஓப்பன் ஆயிடுச்சு. 3 ஐபிஓவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. மொபிக்விக் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் போகும்போது தான் அது ஏதோ கொடுத்துருச்சு பை லக்கு. ஸோ இந்த ஐபிஓலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இது என்னன்னா இந்த 5 ஐபிஓவும் பார்த்திங்கன்னா ஒரே டேட்டில் தான் வருது. டிசம்பர் 19 டிசம்பர் 23 வரைக்கும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.